Hello students, welcome to NeviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.6ல 7th question பார்க்க போறோம். Question என்னன்னா, Pari needs 4 hours to complete a work. His friend Yuvan needs 6 hours to complete the same work. How long will it take to complete if they work together? அதாவது பாரி வந்து ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகுது 4 hours. அதே ஒர்க்கை யுவன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 6 hours ஆகுது. இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா அப்போ எவ்வளோ டைமில் வந்து அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது பாரி வந்து ஒரு ஒர்க்கை எவ்வளோ டைமில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க 4 hours. அப்போ பாரி வந்து 4 ஹவர்ஸில் ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் யுவன் வந்து எவ்வளோ டைமில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க 6 hours. அப்போ பாரி வந்து 4 ஹவர்ஸில் ஒரு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா அப்போது 1 ஹவரில் எவ்வளோ ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க 1/4. அதேமாதிரி யுவன் வந்து 1 ஹவரில் எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க 1/6. அதாவது ஒர்க் கம்ப்ளீட்டட் பை பாரி இன் 1 hour. இது நம்ம எப்படி எழுதலாம் 1/4. அதேமாதிரி ஒர்க் completed by Yuvan in 1 hour equal to 1/6. இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணோன்னா அது எவ்வளோ ஹவர்ஸ், அது வந்து நம்ம எக்ஸ் ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது let the time required to complete the work by Pari and Yuvan together. ஸோ இது வந்து நம்ம எக்ஸ் ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவல் டு எக்ஸ். அதாவது பாரி அண்ட் யுவன் சேர்ந்து ஒர்க் பண்ணிங்கன்னா எவ்வளோ டைமில் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்றத நம்ம எக்ஸ் ஹவர்ஸ். அப்போது இது வந்து எக்ஸ் ஹவர்ஸ்னால் அப்போ ரெண்டு பேருமே 1 ஹவரில் எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க 1/x. அதாவது ஒர்க் completed in 1 hour by Pari and Yuvan. இது வந்து என்ன வரும் 1/x. ஸோ அது மூலமாக நம்ம என்ன சொல்லலாம் 1/4 + 1/6 ஈக்குவல் டு 1/x. அதாவது பாரி செப்பரேட்டாக 1/4 ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதேமாதிரி யுவன் வந்து இண்டிவிஜுவலாக 1/6 ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க இன் 1 hour. ஆனால் அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது 1 ஹவரில் எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க 1/x. ஸோ அது மூலமாக நம்ம என்ன சொல்லலாம் 1/4 + 1/6 ஈக்குவல் டு 1/x. இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். இங்கே டினாமினேட்டர் என்ன வரும் 24 பை நியூமரேட்டர் என்ன வரும் 6 + 4 ஈக்குவல் டு இங்கே 1/x. இப்போது நியூமரேட்டர் ஆட் பண்ண என்ன வரும் 6 + 4 என்ன 10 பை 24 ஈக்குவல் டு 1/x. இப்போ 10/24 இது நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 5/12. அப்போது 5/12 ஈக்குவல் டு 1/x. ஆனால் இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் தெரியணும். அப்போது 5/12 ஈக்குவல் டு 1/xனா அப்போ எக்ஸ் வந்து என்ன வரும் 12/5. ஏன்னா எக்ஸ் வந்து என்ன பாரி அண்ட் யுவன் சேர்ந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுற டைம் எடுத்துக்கிற டைம். ஸோ அதான் அந்த எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12/5. இப்போ 12 5ஆல் டிவைட் பண்ணலாம். 5 2s are 10. இங்கே ரிமைண்டர் 2 வரும். அப்போ இங்கே டெசிமல் இங்கே 0 ஆட் பண்ணிங்கன்னா 5 4s are 20. அப்போ 12 5ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது 2.4. இப்போ நம்மளுக்கு மினிட்ஸில் தேவை. அப்போது இந்த 0.4 நம்ம 60ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும் 24. அப்போது டோட்டலாக டைம் எவ்வளோனா 2 hours 24 minutes. அதாவது பாரி அண்ட் யுவன் சேர்ந்து அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ண எடுத்துக்கிற டைம் எவ்வளோ 2 hours 24 minutes. ஸோ இதான் வந்து 7th கொஸ்டினோட ஆன்சர்.